வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லாங் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லாங்காக ரிவ்யூ பண்ண போற படம், சுதா கோங்கரா இயக்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற மற்றபடி யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி நடிச்சிருக்காங்க, அதர்வா நடிச்சிருக்காங்க, ஸ்ரீலீலா அவங்களுடைய தமிழ் டெபியூ வேற. ஜிவி பிரகாஷ் இசையில வெளிவந்திருக்கிற படம் பேரு, நம்ம எல்லாருக்குமே தமிழ் சினிமாவ பத்தி கொஞ்சோண்டு தெரிஞ்சிருந்தா கூட தெரிஞ்சிருக்கிற ஒரு டைட்டில், பராசக்தி. பராசக்தியில நெறைய பவர்ஃபுல்லான வசனங்கள் இருக்கு. கண்டிப்பா அதில மாற்று கருத்து கிடையாது. அதில ஒரு வசனம் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, மொழி அப்படிங்கிறது வெறும் நம்மள நம்மளே வெளிப்படுத்திக்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு கருவி மட்டும் கிடையாது. மொழி அப்படிங்கிறது சிந்தனையே. அம் இது பல பிலாசபர்ஸ் கூட பேசியிருக்காங்க இத பொறுத்து. அதாவது நமக்கு தாட்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த தாட்ஸ லாங்குவேஜ் வழியா நம்ம கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடையாது. லாங்குவேஜ் இருக்கிறதுனால தான் நமக்கு நெறைய தாட்ஸே இன்ஃப்ளூயன்ஸ் ஆவுது, வருது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதன் வழியாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மொழி அப்படிங்கிறது நம்ம சும்மா மேல அப்படி போட்டுக்கிற ஒரு உடை மாரி கிடையாது. இல்லையா? இந்த உடை இன்னைக்கு தேவையில்ல அப்படின்னா, வாங்க அந்த துணிய குடுங்க. அத நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோர் எசன்ஸ ரீட்டெயின் பண்ண முடியும். ஆனா மொழியில அந்த மாரி பண்ண முடியாது. நீங்க ஒரு மொழிய மாத்துனீங்களே ஆனால், ஆ உங்களுடைய எசன்ஸ், உங்களுடைய ஃபண்டமெண்டலா நீங்க உள்ளுக்குள்ள யார்? உங்க சிந்தனைகள் என்ன? அப்படிங்கிறதே ஒரு விதத்தில மாற ஆரம்பிக்குது, மாறும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் ஐ மீன் இது ரொம்ப ஒரு மேலோட்டமான ஒரு ஐடியா சுத்தமா கிடையாது. அதனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 முக்கியமான காலகட்டத்தில இந்தியன் வரலாறுல, தமிழ்நாட்டு வரலாறுல 60கள்ல அ ஒரு ஒரு ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து வரும்போது, அதனால தான் ஒரு பெரிய பெரிய லெவல்ல புரொட்டஸ்ட் எல்லாம் பண்றாங்க. நம்ம மட்டும் கிடையாது. யாருக்கெல்லாம் அவங்களுடைய ஒரு மொழி ரொம்ப முக்கியமோ, அ அத ரீப்ளேஸ் பண்ணிறக்கூடாது இன்னொரு மொழி வந்து அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இது வெறும் இந்தியால மட்டும் இல்ல. உலகம் பூரா நடக்குது. அந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி தான் பராசக்தி படமே இன்ஃபாக்ட் துவங்குது. உலக வரலாற்றில இங்க இப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. நம்ம ஊர்ல நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அந்த புரொட்டஸ்ட்ல அ பல அ உயிர்கள் நம்ம இழந்தோம். பல பேர் அவங்களுடைய ஒரு 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 சுயநலமே இல்லாம வெளியில வந்து ஒரு பொதுநலத்த கருதி அ வந்து ப பங்கேத்துக்கிட்டாங்க. வைட் ஸ்ப்ரெட் புரொட்டஸ்ட்ஸ்ல. இன்ஃபாக்ட் ஏன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சது அப்டின்னா, இங்க நம்போ இத பண்ணல அப்டின்னா பறிபோவது மொழி மட்டுமே கிடையாது. ஒரு விதத்தில நம்ம யாரு அப்டின்ற ஒரு முக்கியமான ஒரு ஐடென்டிட்டிய நம்ம வாழ்க்கையுமே பறிபோறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி. ஸோ, ஓவரால் மொழி அப்படின்றது ரொம்ப, ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். அதோட கலந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் மேபி இந்த படம் வந்து இன்னொரு ஒரு அடிப்படையான ஒரு எலிமெண்ட், ஒரு ஃபண்டமென்டல் நேச்சுரல் எலிமெண்ட்ட பயன்படுத்துது படம் பூராக ஒரு ஒரு மோட்டிஃபாகவே. அ நான் நெருப்ப சொல்றேன். ஆரம்பத்துலேருந்தே நம்ம ஐ மீன் எல்லா இடத்துலயுமே ஒரு மாரி பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் லிட்டரலி. அ ஒரு பக்கம் பார்த்தா ட்ரெயின் பத்தி எரியுது, இன்னொரு பக்கம் பில்டிங் பத்தி எரியுது, மனிதர்கள் பத்தி எரியிறாங்க. அண்ட் ஒரு விதத்தில அ நம்ம யோசிச்சோம் அப்டின்னா, அந்த புரொட்டஸ்ட்ஸே அந்த உணர்வு இருக்கு இல்லையா? ஒண்ணுத்த ஒரு ஒரு போராட்ட உணர்வு. அதுவே ஒரு தீ போல தான் பரவ ஆரம்பிக்குது ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு. அது பரவ ஆரம்பிச்ச உடனே அத நீங்க கட்டுப்படுத்த முடியாது. இன்ஃபாக்ட் சட்டுன்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஞாபகம் வருது. அதனால தான் அந்த ஹங்கர் கேம்ஸ்ல 2வது புக்கு 2வது படம் வந்து ஒரு புரொட்டஸ்ட் மாரி ஒண்ணு நடக்கிற அந்த விஷயத்த பொறுத்த அந்த புக்ஸ் அண்ட் படம் அதனுடைய டைட்டில் வந்து ஐ திங்க் கேட்சிங் ஃபயர் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். இந்த படத்தில அ ஒரு ஒரு கூச்சலாகவே ஒரு ஒரு ராலியிங் கிரை ஆகவே என்ன இருக்கு அப்படின்னா, "தீ பரவட்டும்" அப்படின்றது. அஃப்கோர்ஸ் அத சென்சார்ல லைட்டா மாத்தி, "நீ தீ பரவட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மாத்திருக்காங்க. பட் ஓகே நமக்கு அது என்னன்னு புரியும்ல. எனக்கு மொழிகள் மேல எ எ என்னைக்குமே ஒரு பெரிய நாட்டம் உண்டு. என்னுடைய மிகப்பெரிய சோகம் கடந்த சில வருஷங்கள்னா, புதுசா ஒரு மொழி நம்ம கத்துக்கலையே அப்படிங்கிறது தான் நெனைக்கிறேன். ஆ தமிழ் பேசுவேன், இங்கிலீஷ் பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். தெலுங்கு கூட பேசுவேன் ஓரளவுக்கு. அ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இந்த படம் வந்து மொழிகள் அ உடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அத பராமரிக்க வேண்டிய அவசியத்த பத்தி பேசக்கூடிய ஒரு படம். நிஜத்தில 60கள்ல என்ன நடந்துச்சுன்னு டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு படம்னு சொல்லும்போது, ஆ நான் ஒத்துக்கிறேன். இம்மீடியட்லி எனக்கு வந்து இந்த படம் சார்ந்து ஒரு ஒரு நிலைப்பாடு என்னால உணர முடிஞ்சது படம் பார்ப்பதற்கு முன்னவே. ஹவெவர்
இது ஒரு படமா ஆக்குறாங்க அப்படின்னும்போது என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, இது வெறும் ஒரு 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 பொலிட்டிக்கல் மெசேஜுக்காக மட்டும் பயன்படக்கூடிய ஒரு படமாக இருக்கக்கூடாது. இது ஒரு ஒரு படம், ஒரு வெற்றிகரமான ஒரு படம், ஒரு நம்மள தாக்கத்துக்குள்ள ஆக்கக்கூடிய ஒரு படம் என்னென்ன உணர்வுகள நமக்குள்ள கடத்தும். இல்ல ஒரு ஹீரோயிசம்னா என்னன்னு புரிய வைக்கும். ஒரு பெரிய சோகத்தில நம்மள ஆழ்த்தும். சில இடங்கள்ல சந்தோஷத்த குடுக்கும். ஆ உலகத்தையே ஒரு விதத்தில நம்மள புரிய வைக்கும். ரொம்ப எமோஷனலி கம்பெல்லிங் எக்ஸ்பீரியன்ஸ தான் நான் டிப்பிக்கலி ஃபில்ம்ஸ்ல நான் தேடுவது உண்டு. உங்கள்ல பல பேருக்கு ஏற்கனவே அது தெரியும். ஸோ எனக்கு என்னன்னா, இந்த படம் எந்த காரணத்துக்குமே இது வெறும் ஒரு 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 ஸ்லோகனியரிங்கோ, வெறும் அ மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு ஃபில்மாக மட்டும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபில்மாக மட்டும் இல்லாம, ஒரு ஓவரால் ஒரு பயங்கர கம்பெல்லிங் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஒரு படமாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்டேன். அம் பார்த்த பிறகு ஐ அம் நாட் சோ ஷூர் தட் இட் டஸ் தோஸ் திங்ஸ் வெரி சக்சஸ்ஃபுல்லின்னு தான் நெனைக்கிறேன். இன்ஃபாக்ட் இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே சிவகார்த்திகேயன் வந்து செழியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்றாங்க. ஸோ இந்த படம் ஆரம்பத்திலிருந்தே செழியனுடைய கண்ணீர்கள் எனக்கு எந்த விதத்திலயுமே என்ன ஒரு பெரிய பாதிப்புக்குள் ஆக்கல. அதுதான் உண்மை. அந்த கண்ணீரோட என்னுடைய என்னுடைய கண்ணீரும் அதே நேரத்துக்கு வருதா அப்படின்னா, நாட் ரியலி. எடுத்த உடனேவே அவர் வந்து ஒரு ட்ரெயின கொளுத்துறாங்க. ஒரு புரொட்டஸ்ட் பண்ற காரணத்தினால. அது பண்ணும்பொழுது அது அது முடிஞ்ச உடனே ஒரு பாட்டு ஒண்ணு வருது. ஜி. பிரகாஷ் அவருடைய ஒரு பாட்டு, "நமக்கான காலம்" அப்படிங்கிற ஒரு பாட்டு. அந்த பாட்டு முடிஞ்ச அடுத்த மொமெண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆ நம்ம ஏற்கனவே கொளுத்துன ட்ரெயின்ல நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சொன்ன உடனே அவர் வந்து அ இதெல்லாம் ஆரம்பத்திலேயே வருது. ஸோ இதெல்லாம் பெரிய ஸ்பாய்லர் கிடையாது. பட் அப்படி இருந்தும் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். என்னுடைய லாங் ரிவ்யூஸ டிப்பிக்கல் நீங்க படம் பார்த்த பிறகு, இல்ல பரவால்ல எனக்கு ஸ்பாய்லர்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லன்னு நினைக்கிறவங்க மட்டும் பார்த்தா தான் பார்த்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அம் ஸோ அந்த பாட்டு முடிஞ்ச உடனேவே நேரா இவருக்கு இந்த தகவல் தெரிஞ்ச உடனே இவர் வந்துட்டு சரி போதும் இதோட ஆ மூட்ட கட்டிறலாம் நம்மளுடைய இந்த மூவ்மெண்ட்ட புறநானூறு அப்படிங்கிற ஒரு குரூப்ப இப்போதைக்கு நம்ம இதுக்கு மேல ஆக்டிவா இருக்க தேவையில்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. இவர் பயங்கரமா அழறாரு, தன்னைத்தானே வெட்டிக்கிறாரு. இதெல்லாம் வேற நடக்குது. இதெல்லாம் நடந்து அவர் பயங்கரமா கேவி அழும்பொழுது, என்னன்னா நம்ம இத அட்லீஸ்ட் நான் இத வந்து வெறும் இன்ஃபர்மேஷனாக மட்டும் தான் பார்த்தேன். இது ஒரு பயங்கர எமோஷனா என்ன பாதிச்சுதா இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்படின்னா, நாட் ரியலி. ஏன்னா நான் இது எல்லாமே இப்ப தான் இந்த உலகத்துக்குள்ளேயே நான் வரேன்ல. இப்ப தான் இவங்க எல்லாரையுமே பார்க்குறேன். அதுக்குள்ள இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரு அழுதுட்டு இவரு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய முடிவ ஏற்கனவே அவ்வளோ இன்ஸ்டிங்க்டிவா அவரு டக்குன்னு எடுக்கும் பொழுது, இத பொறுத்து நமக்கு வாட் யூ ஆர் சப்போஸ்ட் டூ ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியாதுல்ல. இந்த படம் பலமுறை இதத்தான் செய்யுது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன செய்யுது அப்படின்னா, ஒருத்தனுக்கு இது ஒண்ணு நடந்துச்சு. அவன் இப்படி சோகத்துக்குள் ஆழ்த்தப்பட்டான். அவன் இப்படி உடைந்து போனான் அப்படின்னு இந்த படம் சொல்லுது. ஆனா, அத பொறுத்து நம்மள நம்மள உணர்வுபூர்வமா அவனுடைய அனுபவத்துக்குள்ள ஆழ்த்துற அளவுக்கு ஒண்ணும் இந்த படமால அத செய்ய முடியல அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. நம்ம எல்லாமே ஒரு வெளியில இருந்து, "ஓ! இவனுக்கு இது நடந்துச்சு. இவனுக்கு இப்படி நடந்துச்சு. அவன் அங்க அவன சுட்டான். அவன் அங்க அப்படி செத்தான்." அப்படின்ற உணர்வுகள தான் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனாகத்தான் நம்ம கடத்த முடியுதே ஒழிய, அது உணர்வுபூர்வமாக கன்வெர்ட் ஆகுதா? அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு படம் பூரா இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்ஃபாக்ட் செகண்ட் ஹால்ஃப்ல வந்து செழியனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு ஒண்ணு நடக்குது. தன்னை சார்ந்து இருக்கிற ஒருத்தன் அது பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. நம்ம படம் ஆரம்பத்திலேருந்தே இத எதிர்பார்த்துட்டு தான் இருப்போம்னு நெனைக்கிறேன் ஓரளவுக்கு. ஆ ஸோ அந்த ஒரு மரணம் மரணம் இல்ல, அந்த ஒரு கொலை நடந்த பிறகு, கொலையாளியே மறுபடியும் அவன் முன்னாடி எதிர்ல வந்து உட்காந்துக்கிட்டு அவன் சொல்றான். "டேய் நான் தான் இந்த மாரி ஒண்ணு பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது, அந்த இடத்துல செழியனுடைய ஒரு கோவம் வந்து ரொம்ப பெர்சனல் ஒரு கோவமாக இல்லாம, அந்த இடத்துல அவன் ஐடியாலாஜிக்கலா ஒண்ணு சொல்றான். பரவால்ல இவன் போனா என்ன இவனுக்கு பதிலா ஒரு 10 பேர் வருவான், 20 பேர் வரும், 30 பேர் வருவாங்கன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா, அ அவ்ளோ க்ளோஸா இருக்கக்கூடிய ஒருத்தர் இழக்கும் பொழுது, உன்னால அவ்ளோ ஐடியாலாஜிக்கலி உன்னால ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? அதுக்கான ஒரு ஆளாக நீ இருந்திருக்கியான்றது தான் எனக்கு தெரியல. ஏன்னா, ஆரம்பத்திலேயே செழியன் யார் அப்டின்னா, அ ஒரு அந்நியமான அவனுக்கு ஒரு பிளட் ரிலேஷனே இல்லாத ஒருத்தன் செத்துட்டான் அப்டின்றதுக்காகவே இந்த மூவ்மெண்ட்ட மூட்ட கட்டுனவன் இல்லையா? ஒருத்தனுடைய ஒரு உயிர் இழப்பு எவ்ளோ முக்கியம்னு தெரிஞ்சு, அதுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்டின்னு நெனைக்கக்கூடியவன், திடீர்னு இந்த இடத்துல எப்டி ஒரு ஒரு பெரிய அட்டாச்மென்ட் இல்லாம பேசுறானே அப்டின்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய நோக்கமுமே அவன அப்டி காமிக்கணுன்றது கிடையாதுன்னு தான் நெனைக்கிறேன். அண்ட் செழியனே அப்பேற்பட்ட ஒரு ஆளாகவும் எனக்கு தெரியல. ஆ ஸோ இது கொஞ்சம் இந்த மாரி ஸ்பேஸஸ்லலாம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் இருந்த மாரி தான் தோணுச்சு. அந்த ஒரு பெர்சனல் எமோஷனுக்கான இடங்கள் கிடைக்கும் பொழுது எல்லாமே, இந்த படம் அ அங்கேருந்து கொஞ்சம் சற்றே விலகி நிற்பது போல தான் தோணுச்சு. ஜெயம் ரவி ப்ளே பண்ணக்கூடிய திரு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கும் இதே ஒரு பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, நமக்கு போற போக்குல பாசிங்கா ஒரு இன்ஃபர்மேஷன் ஒண்ணு சொல்லப்படுது. இவர் வந்துட்டு இவருடைய தந்தை வந்து ஒரு தமிழ் ஆளாக இருந்தாரு. ஆரம்பத்திலேயே அவர் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாரி. அந்த இடத்துலேருந்து இவருக்கு ஒரு கோவம் இருப்பது. இன்ஃபர்மேஷனாக நமக்கு சொல்லப்படுது. ஸோ, அதிலிருந்து நம்மளே நமக்குள்ள தீர்மானிச்சுக்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா,
ஓஹோ! அதனால இவனுக்கு ஒரு கோவம். அதனால இவன் வந்துட்டு இந்த ஒரு தகவல வச்சு இவனுடைய எமோஷனல் மேக்கப் என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நமக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தான் தள்ளப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அ இன்னொரு ஒரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த ட்ரெயின் விஷயம் ட்ரெயின் எடுத்த உடனே கொளுத்துறாங்கல்ல, அதில வந்து இவர் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு விரல் வந்து துண்டிக்கப்படுது அந்த இடத்துல. அதுக்கப்புறமா இவர் லேட்டர் ஆன் பேசிட்டு இருக்கும்போது, இவர் சொல்லக்கூடியது, "உன்னால நான் ஒரு 6 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டேன். என்னுடைய வலது கைக்கு பதிலாக அது அது அந்த விரல் இழந்ததுனால, என்னுடைய இடது கையில நான் வந்து ஒரு துப்பாக்கிய எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பயிற்சிக்குள்ள நான் போய் அத கத்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்றாரு. அ 6 வருஷம் என்னுடைய தண்டனை ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்படின்லாம் இவரு பேசுறாரு. பேசும்போது மறுபடியும் இது எல்லாமே அவர் தன்ன தானே பத்தி அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறார். இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு வார்த்தை வழியாக, அ வசனங்கள் வழியாக அவர் ரெஜிஸ்டர் பண்றாரு. நமக்கு வந்து இது மறுபடியும் தியரியாக ரெஜிஸ்டர் ஆகுதே ஒழிய, அனுபவங்களாக நம்மளால பார்க்க முடியுதா? இத பொறுத்து அதாவது இவனுக்கு இது நடந்துச்சு அப்படின்றது தான் நமக்கு தெரியுதே ஒழிய, அது அவன என்ன பண்ணுச்சு அப்படின்றது நம்மளால உணர முடியுதா? திரு பத்தி பேசிட்டு இருக்கும்போது, திரு யாரு அப்டின்னா, பயங்கர ரூத்லெஸ்ஸான ஒரு ஆளு. ஆல்மோஸ்ட் சினிமேட்டிக்கலி ரூத்லெஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இல்ல நிஜத்தில இந்த மாரிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த படம் அவர பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விதம், ஒரு சினிமேட்டிக் வில்லன் அப்டின்ற ஒரு உணர்வ தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அவர் எவ்வளோ சுலபமாக சுடுறாரு, அந்த கொலைகள் அ க்கான ஒரு ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில அவர் எப்படி இல்ல, எவ்வளோ சுலபமாக உயிர்கள் பறிபோகுது. இன்ஃபாக்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு ஓரளவுக்கு இந்த படத்தில மரணங்கள் உடைய ஒரு ஒரு எஃபெக்ட்டே எனக்கு கொஞ்சம் நம்ப ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது பெருசா தெரியாம போயிருச்சு. அதனுடைய ஒரு மரணம்ன்றது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இல்ல. ஒரு மரணமே. பட் அப்படி இருந்தும் அங்கங்க மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, அ ஒரு அ ஒரு தாய் அஃப்கோர்ஸ் நம்ம சினிமால யூசுவலி அதானே பண்ணுவோம். நமக்குள்ள ஒரு சிம்பத்தி ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தாய காமிப்போம். கையில கைக்குழந்தை இருக்கு. அந்த தாய வந்துட்டு, "ஐய்யய்யோ! கையில கைக்குழந்தை இருக்கு. என்ன சுட்டுறாதீங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவள சுட்டுட்டாங்க. அப்படின்றது வந்து ரொம்ப சுலபமான நம்மகிட்ட இருந்து எம்பத்தி வாங்கக்கூடிய கருவிகளாகத்தான் எனக்கு இந்த படத்துல நெறைய தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஆம் அ அந்த மனிதர்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கறதுல எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சு. கடைசி வரைக்குமே அந்த கேள்விகளுக்கான பதில் எனக்கு பெருசா கிடைக்கல அப்படின்னு நெனைக்கிறேன். பட் இன்ட்ரஸ்டிங்லி எனஃப் அம் எந்த இடத்துலலாம் இந்த படம் கொஞ்சம் தன்னுடைய இந்த ஐடியாலாஜிக்கல் பொறுப்புகள்லாம் இருக்குல்ல. நான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், மொழி சார்ந்து நிக்கணும், அ ஹிந்தி சார்ந்து ஒருத்தன் பேசினா, அதுக்கு பதில் என்னவாக குடுக்கணுன்றது நான் கிளியரா டாக்குமெண்ட் பண்ணணும். இதுக்குள்ள வரலாறுல யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன கேமியோஸ் எல்லாம் குடுக்கணும். இதெல்லாம் இருக்கிறம்போது, ஆ சில இடங்கள்ல ஒரு பிரீஃப் போர்ஷன் நெனைக்கிறேன் முக்கியமாக ஆரம்பத்தில. அத அப்படி விலக்கி வச்சுட்டு, சரி வாங்க இப்போ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன்டூ இன்டர்பர்சனல் எமோஷன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள இறங்குதுல்ல, எனக்கு அந்த இடம் ரொம்ப புடிச்சது. அந்த இடம் ஏன் புடிச்சது அப்படின்றத விட, அந்த இடம் வழியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலீலா வந்து ரத்னமாலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாங்க. இப்போ அந்த கதாபாத்திரத்த நான் ரொம்ப ரசிச்சேன். அ காரணம் என்ன அப்படின்னா, அவங்க யூசுவலா இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண் அப்படின்ன உடனேவே, அவங்க ஒரு ஜாலியா இல்லாத ஒரு பெண். ரொம்ப அதாவது அவங்க துள்ளி குதிச்சுட்டு ஜாலியா இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தா, கொஞ்சம் முட்டாளாகத்தான் நம்ம படங்கள்லாம் அவங்கள சித்தரிக்கும்ல. பட் இந்த படம் வந்து ஒரு அழகான ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னு நெனைக்கிறேன். ஆமா, அவங்க ஹேப்பியா தான் இருக்காங்க. பட் அதுக்காக அவங்க ஸ்ட்ராங் இல்லன்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னு. சுதா கோங்கரா இந்த மாரி இடங்கள்லலாம் ஒரு பெரிய வேல்யூ அவங்களால கொண்டு வர முடியுதுன்னு நெனைக்கிறேன். ஒரு ஃபெய்ஸ்டி வுமன எப்படி எழுதணும் அப்படின்றதுக்கு இவங்களுடைய எந்த படம் வேணா நீங்க ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து அத பார்த்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மாரி பெண்கள் இன்னமும் நம்ம நெறைய படங்கள்ல பார்க்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை என்னைக்குமே. இன்ஃபாக்ட் இவங்கள சார்ந்த ஒரு அழகான ஒரு காதல் காட்சி கூட ஒண்ணு எடுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கும் செழியனுக்கும் மத்தியில. அதில செழியனுடைய அம்மா, செழியனுடைய அ தம்பியாக வரக்கூடிய சின்னதொரை அப்படின்ட்டு அதர்வா ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர். எனக்கு அதர்வா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது இந்த ஃபிலிம்ல பை த வே. ஆ ஸோ அந்த அந்த காதல் காட்சியுமே கூட நான் ரசிச்சேன். அது எவ்வளோ எதார்த்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆ பட் அது பார்க்கும்போது கூட எனக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருந்தது. உங்களுக்கு அது இருந்ததான்னு தெரியல. ஆ ரத்னமாலாக்கு செழியன ஏன் பிடிக்கும்? அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பிடிக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அப்படின்னு. ஏன்னா இவன் ரொம்ப என்ன சொல்றது? ஒரு கவர்மெண்ட்டுக்கு பணிஞ்சு இருக்கக்கூடிய ஒருவனாக தெரியிறான். ஒரு பெரிய தைரியமாக சில முடிவுகள் தைரியமாக வெளியில போய் சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு ஆளாக அவன் அப்போதைக்கு அவ பார்வையில அவன் தெரியல. ஆ ஸோ அவளுக்கு நியாயமா பார்த்தா இன்ஃபாக்ட் சின்னதொர மேல தானே ஒரு ஒரு அன்பு வந்திருக்கணும். ஒரு ஒரு அ ஏன்னா ஓரளவுக்கு 2 பேருமே அந்த ஃபயர் ஒண்ணு இருக்கு. அவங்க 2 பேருக்குமே ஒரு சமூக பொறுப்ப சார்ந்து புரொட்டஸ்ட் பண்றாங்க, வயலன்ட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல. அஃப்கோர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன் இவளுக்கு இவன் மேல வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னுலாம் கிடையாது. பட் வந்ததுக்கான காரணங்கள் நான் தெரியணும்னு கண்டிப்பா நான் ஆசைப்பட்டேன். ஏதோ ஒண்ணு சின்ன சின்ன ஃப்ளரிஷஸ் வழியாக தெரிஞ்சிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டுருப்பேன் அப்படின்னு நெனைக்கிறேன்.
இன்ஃபேக்ட் அவங்க இவென்ச்சுவலி செழியன் யாரு? அவன் என்னவாக இருக்கான்? அப்படின்னு அவங்க தெரிஞ்ச உடனே, அவங்களுக்கு நியாயமான ஒரு கோவம் ஒண்ணு வருது. "என்கிட்டேருந்து நீ மறைச்சிட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கப்படுறாங்க. ஓ! ஓ! ஹவ் இன்ட்ரஸ்டிங். ஓகே. ஸோ நவ் இத வச்சுட்டு இந்த படம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, அது ஒரு கியூட் மொமெண்ட்டாக ப்ளே பண்ணுது. "டேய் நீ போய் தெலுங்குல பேசு" அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லுது. அ அதுக்கு முன்னாடி தான் ஆல்மோஸ்ட் கொலை செய்யப்படுறான். ஆல்மோஸ்ட் ஒரு கொலை செய்யப்பட்டுருவானோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு சின்னதொரு அதர்வா கேரக்டர் போறாங்க. பட் அது நமக்கு சுலபமா கடந்து போயிற முடியுது. என்னதான் கழுத்தில அந்த கரை இருந்துகிட்டே அ கழுத்தில அந்த அந்த அடி வாங்கினதுக்கான ஒரு ஸ்கார் இருந்துகிட்டே இருந்தாலுமே கூட. பட் எனிவே அவன் அவன் வந்துட்டு, "நீ போய் தெலுங்கு பேசுடா, அ அவள ஸ்டார்ட் பண்ணிடலாம்" அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்றான். அப்படி தெலுங்குல பேசுறாங்க. அங்கேருந்து ஒரு ரத்னமாலா அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு போறதுக்கான ஒரு லீடாக தான் அந்த மொமெண்ட் பயன்படுதே ஒழிய, அந்த இடத்துல கொஞ்சம் இந்த படம் வந்து ரத்னமாலாவ கைவிட்டுருச்சோ கொஞ்சோண்டு அப்படின்னு தோணுச்சு. நான் சொன்னேன்ல, இந்த படம் வந்து நெறைய வரலாறுல என்ன நடந்துச்சுன்னு டாக்குமெண்ட்டும் போற போக்குல அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அ முரசொலிய ரெஃபரன்ஸ் பண்ணது, கருணாநிதி அவர்கள ரெஃபரன்ஸ் பண்ணது, அண்ணா அவர்கள ரெஃபரன்ஸ் பண்ணது, அவருக்கு 1, 2 மொமெண்ட்ஸ் குடுக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1, 2 பிட்ஸ சென்சார் ஆல்ரெடி கட் பண்ணிட்டாங்க. அது ப்ரோமோ வீடியோ கூட வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆ ஒரு இந்திரா காந்தி அவர்கள் ஒரு கேமியோல வர்றாங்க. ஸோ இன்ஃபாக்ட் எனக்கு ஒரு டைம்ல எப்படி தோணுச்சுன்னா, இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இந்த முக்கியமான அ வரலாறுல இருக்கக்கூடிய ஒரு மைல்ஸ்டோன்ஸ இத டாக்குமெண்ட் தான் பண்ணுதோ அங்கங்க. இது ஒரு எமோஷனலா நம்மள மூவ் பண்ற ஒரு ட்ராமடைசேஷன் அளவுக்கு இருக்கா? இல்ல ஓஹோ! இப்படி நடந்துச்சா? ஓஹோ! இவங்க இப்படி பண்ணாங்களா? அப்படின்ற ஒரு ஒரு ஃபீலிங்க தான் எனக்குள்ள குடுத்துச்சா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னேன்ல, அத பொறுத்து எனக்கு சட்டுன்னு என்ன ஞாபகம் வந்துச்சு. இப்போ அதர்வா ப்ளே பண்ணக்கூடிய சின்ன அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அவர அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே, அவர பொறுத்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆல்ரெடி வசனங்கள் வழியாக நமக்கு சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவரு பயங்கரமான ஒரு இன்ஜினியர் அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா செழியன் கிட்டயே போய் அ அவர திட்டுற சாக்குல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன குடுக்கப்படுது அப்படின்னா, செழியன் வந்து கடன் வாங்கியாவது அவன் தம்பிய படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வருது அப்படின்னா, அ இது 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 எக்ஸ்போசிஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு உரையாடல்கள் வழியாக டக்குனு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறமா சட்டு சட்டுன்னு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள தான். மேபி இந்த மாரி நெறைய டைம் செய்யறதுனாலயோ என்னவோ, நெறைய இந்த படத்துல இவென்ச்சுவல் செட்டப் பே ஆஃப்ன்னு ஒண்ணு சொல்லுவோம்ல. ஆரம்பத்துல ஒண்ணு செட்டப் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு பலன் நமக்கு கதையில இவென்ச்சுவலி ஒண்ணு கிடைக்கும். அந்த அதனால தான் இந்த படத்தில நெறைய பே ஆஃப்ஸ்லாம் வரும்போது, ஒரு ஒரு முழுசா அத ரசிக்க முடியாம ஒரு ஏற்கனவே இது புரோகிராம் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. ரொம்ப சிந்தெடிக்கா இருக்கோ! அப்டின்னு தோணுச்சு. இன்ஃபாக்ட் ஒரு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, ரத்னமாலாக்கு ஆரம்பத்தில ஒரு திக்குவாய் பிரச்சனை இருக்கு அப்டின்ற மாரி சொல்லப்படுது. இயல்புல பேசும்போது, நார்மலா பேசும்போது இல்ல. அவங்க பப்ளிக்கா ஒரு ஒரு மைக் முன்னாடி பேசும்போது, அவங்களுக்கு அந்த திக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு அப்டின்னு இந்த படம் சொல்லுது. இப்போ அது சொல்லும்போதே நமக்கு தெரியும். ஓகே இவென்ச்சுவலி அவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு இடத்துல அத ஓவர் கம் பண்ணி பயங்கரமான ஒரு ஸ்பீச் குடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அது நடக்கும் பொழுது பயங்கர பரிபூரண சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும். அது நடக்கும்போது. அத முழுசா நம்மளால நம்ப முடியணும். அது சும்மா செட்டப் பண்ணதுக்காக குடுக்குற பே ஆஃப் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைப்போம். பட் இங்க ரொம்ப பிளான்டாகவே இருக்குன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஆப்வியஸா கன்ஸ்ட்ரக்டடா இருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த மாரி மொமெண்ட்ஸ்லாம் இந்த ஃபில்ம்ல. ஆம் அ அவங்க வந்துட்டு இன்ஃபாக்ட் அவங்க டக்குனு அத ஓவர் கம் பண்ணிட்டு ஒரு ஸ்பீச் குடுக்கும்போதும், ஆஃப்கோர்ஸ் இது எதிர்பார்த்தது தானே அப்படின்ற உணர்வு தான் வருதே ஒழிய, அப்பா ஃபைனலி ஹவ் வண்டர்ஃபுல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அது போகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு தூரம் நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கோம்ல, இந்த கதாபாத்திரங்கள் கிட்ட இருந்து. அவங்க சந்தோஷப்படும்போது நம்ம சந்தோஷப்படுறோமா? அவங்க அழும்போது நம்ம அழறோமா? அப்படின்ற ஒரு கேள்வி கான்ஸ்டன்ட்டா இருந்துகிட்டே இருக்குல்ல. ஆம் அதுதான் உண்மையான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் பராசக்திய பொறுத்தவரை. ஏன்னா இந்த படம் வந்து மொழிய பத்தி அவ்வளோ பேஷனேட்டா பேசுது. மொழி வந்து எப்படி நமக்குள்ள பின்னி பிணைஞ்சு இருக்கு, நம்மளுடைய ஆத்மாக்குள்ளேயே கலந்திருக்கு அப்படின்றத முக்கியமா பேசுது. பட் அப்படி இருந்தும் கூட எமோஷன ரொம்ப சுலபமா அங்கங்க தகவல்கள் குடுப்பதன் வழியாக உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சிருச்சோ, கொஞ்சம் லேசா லைட்டா எடுத்துக்கிச்சோ, இது நடந்துரும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கையில அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, கண்டிப்பா அந்த படம் வந்து நான் எல்லா இடத்துலயுமே பயங்கரமா நான் ஃபீல் பண்ணணும், கூட சேர்ந்து சிரிக்கணும், அழுவணும், கத்தணும், கதறணும்னு தானே எதிர்பார்த்துருக்கோம். ஆனா அதுக்கான நேரமும், அதுக்குள்ள "நீ வா நான் வெயிட் பண்றேன்" அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பேஸும், அதுக்கான இனஃப் ஹார்ட்ஃபெல்ட் மொமெண்ட்ஸ் வித்தின் த அ எமோஷனலி ஹார்ட்ஃபெல்ட் மொமெண்ட்ஸ் இருக்கா? அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் தான் எனக்கு ஐ திங்க் அதுதான் சிக்கல்னு நெனைக்கிறேன். நான் ஆரம்பத்தில சொன்னது போல, இந்த மாதிரி படங்கள் எடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த மாரி டாபிக்ஸ முதல்ல படமா எடுக்க முடியறதே ஒரு பெரிய விஷயம்னு நெனைக்கிறேன். அதுவும் அத்தாரிட்டீஸ் எல்லாம் தாண்டி இத ரிலீஸ் பண்ண வச்சு, மெயின் ஸ்ட்ரீம் நட்சத்திரங்கள வச்சு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமாக
எடுப்பதே ஒரு விதமான ப்ரொட்டஸ்ட் தான். இந்த படம் எப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பத்தி சப்ஜெக்ட் மேட்டராக அத வச்சிருக்கோ, இந்த படமே ஒரு விதமான ப்ரொட்டஸ்ட் தான். இத உங்களால எடுக்க முடிஞ்சதே அச்சீவ்மென்ட் தான் கண்டிப்பா. ஆம், பட் இருந்தும் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஆசை என்ன அப்டின்னா, உங்களுடைய கருத்துக்களும், நோக்கங்களும் பாராட்டத்தக்கதாக இருந்தாலும் கூட, இந்த படமே பயங்கர ஒரு ஒரு ரசிக்கும்படியான ஒரு அனுபவமாக, ஒரு எமோஷனலி கம்பெல்லிங்கான ஒரு அனுபவமாக இருந்திருந்தால், தென் தேர் இஸ் நத்திங் லைக் இட் ரைட்? தட் இஸ் வாட் மேக்ஸ் ஃபார் இன்கிரெடிபிளி பவர்ஃபுல் சினிமா அப்படின்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பராசக்தி அந்த இந்த செகண்ட் ஃப்ரண்ட்ல ஐ எம் நாட் ஷூர் இட்ஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல். ஸோ அண்ட் இதில இது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். கண்டிப்பாக. அ ஏன்னா அந்த கதாபாத்திரங்களுடைய அந்த வலிகள் நம்மள சோகத்துக்குள்ள ஆழ்த்தாதபோது, அந்த கதாபாத்திரங்களுடைய சந்தோஷங்கள் நம்மள சந்தோஷமாக ஆக்காதபோது, அ அது என்ன நடக்குது அப்டின்னா, அந்த நெருப்பு நம்ம சொன்னோம்ல ஒரு மெட்டஃபோர் மாரி, அந்த நெருப்பு வந்து வெறும் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய ஒரு நெருப்பாகத்தான் இருக்கே ஒழிய, நம்போ நம்போ நமக்குள்ள பத்தி எரியக்கூடிய ஒரு நெருப்பாக அது மாற மாட்டேங்குது. அண்ட் இந்த மாரி ஃபில்ம்ஸ் அபவுட் ப்ரொட்டெஸ்ட்ஸ் அப்படிதான் மாறணும். அப்படித்தான் அந்த ஒரு பேஷன தான் அது இன்வோக் பண்ண முடியணும்னு நெனைக்கிறேன். ஸோ இது என்னுடைய லாங் ரிவ்யூ ஆஃப் பராசக்தி. இந்த ஃபில்ம நீங்க பார்த்தீங்களா? பார்த்தா உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஏன்னா இந்த படம் வந்த சூழலாக இருக்கட்டும், இது சார்ந்து என்னலாம் நடந்திருக்கு, அதுவாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய சப்ஜெக்ட் நெறைய பேசுறதுக்கு இருக்குன்னு நெனைக்கிறேன். நெறைய யோசிக்கிறதுக்கு இருக்கு. நெறைய ஒப்பீனியன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கான இடமுமே இருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த படம் சார்ந்து. ஸோ வாட் டிட் யூ திங்க்? ஆஸ் ஆல்வேஸ் காமெண்ட்ஸ்ல விடுங்க. I always read all the interesting stuff that you post about films in the comments. அது ஒரு ஹெல்தியான ஒரு டிஸ்கஷன் ஸ்பேஸாக நிறைய நேரம் இருப்பது தான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே குடுக்குதுன்னு நினைக்கிறேன். நன்றி ஆதரவுக்கு. மறுபடியும் இன்னொரு லாங் ரிவ்யூவுக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.